ஹலோ ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் இங்கே சூப்பராக இருக்கேன். ஸோ நம்ம இப்போ இன்றைக்கி ஒரு சாட்டர்டே. ஸோ இன்றைக்கி எங்கள் 2 பேருக்கும் டே ஆஃப். ஸோ ஒரு குட்டி ஷாப்பிங் போக போகிறோம். எதுவும் ஸ்பெசிஃபிக்காக வாங்கணும்னா இல்லை, ஆனால் சும்மா கடையாக போயிட்டு ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு ஏதாவது வாங்கினா லைட்டாக வாங்கிட்டு அப்படியே வர போகிறோம். அப்புறம் முடிஞ்சால் இன்றைக்கி நான் ரொம்ப நாளாக ஆசைப்பட்டுருக்க ஒரு கடைக்கு போக போகிறோம். முடிஞ்சா ஓகே. குஃபி அங்கே தான் இருக்கான், குல்ஃபி பார்த்துட்ருக்கான் வீடியோ எடுக்கிறத. ஸோ எஸ், ஸோ நானும் என்னோடய வீட்டுக்காரும் வெளியே போக போகிறோம். நீங்களும் வாங்க. வீடியோ எடுக்க முடிஞ்சால் கண்டிப்பாக வீடியோ எடுத்து ஐ வில் போஸ்ட் இட். ஓகே, பார்க்கலாமா? லெட்ஸ் கோ. ஸோ நம்ம எங்கே போகிறோன்னா அந்த கடையில் போய் காட்டுறேன். இப்படிலாம் ஓவர் எக்ஸைட்மெண்ட்டாக போனேன். அங்கே போனால் 30 மினிட்ஸ் 45 மினிட்ஸ் வெயிட் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. அதனால் போகல. மேக்கு கடையை பார்த்தோன்னா அப்படியே சும்மா போய் ஒரு லிப்ஸ்டிக். ஸோ இது வென்சீஸ்னு ஒரு சாக்லேட் கடைக்குள்ளே வந்திருக்கோம். இது பார்த்தீங்களா, சாக்லேட் அப்படியே ஊற்றுது. தெரியுதா, நாங்கள் ஹாட் சாக்லேட் வாங்க போகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா லாட்ஸ் ஆஃப் ஜெலாட்டோ. அப்படி ஒரு ஹேசல்நட் ஹாட் சாக்லேட் இருக்கேன். வெரி டேஸ்டி. காட்டை எப்படி பார்த்து குட்டிடாம ஆசையில் எல்லாம் கூட நான் பிடிச்சி கொடுக்குறேன். நைஸ் அண்ட் க்ரீமி. ரொம்ப நல்லா இருந்தது. அப்படியே மயக்கமாக வருது, உண்ட மயக்கம். நாங்கள் 2 பேரும் நியூ பேலன்ஸ் ஸ்டோருக்குள்ளே வந்திருக்கோம். ஒன்றும் வாங்கலாம் இல்லை, சும்மா வந்திருக்கோம். நாங்கள் அடிடாஸ்க்குள்ளே வந்திருக்கோம். அடிடாஸோட ஷோரூம்குள்ளே. இந்த வீட்டுக்காருக்கு ஏதோ வாங்கணுமா. என் முகம் இன்னைக்கு பழப்பழான் இருக்கு. ஏன் தெரியல, லைட்டு நெருங்க இல்லை, நம்ம மேக்கப் நல்லா இருக்கான்னு தெரியல. இது உங்களுக்கு நீங்கள் ஸ்போர்ட்ஸ் அடிக்ட்டு, கிரிக்கெட் அந்த மாதிரிலாம் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் இந்த கடைக்கு வரலாம். இந்த மாதிரி ஜெர்சி அது இதெல்லாம் நிறைய இருக்குது. டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஒவ்வொரு கேமுக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு இடமும் தனியாக இருக்குது. ஃபுட்பாலுக்கு ஏற்ற மாதிரி இருக்குது, கிரிக்கெட்டுக்கு ஏற்ற மாதிரி இருக்குது. இப்போ இந்த சைடு ஃபுல்லாக ஃபுட்பாலோடது, எல்லாமே ஃபுட்பாலோடது. அப்படி ஒவ்வொரு சைடுக்கும் ஒவ்வொரு ஸ்டைலில் இருக்குது. இட்ஸ் வெரி நைஸ். இது ஆக்ஸ்ஃபோர்ட் ஸ்ட்ரீட்டில் இருக்க ஒரு பெரிய அடிடாஸோட ஷோரூம். நிறைய திங்ஸ் இருக்குது இந்த கடையில். அடுத்ததான் நம்ம போக போகிறது கிரேட் செல்ஃப்ரிட்ஜஸ் போக போகிறோம். என்னைய கொண்டு இந்த கடைக்குள்ளே விட்டால் என்ன பண்ணுறது? ஃபுல்லாக மேக்கப். செல்ஃப் ஃப்ரிட்ஜஸ்குள்ளே நான் வீடியோவே எடுக்க முடியல எனக்கு. ஏன்னா ஃபுல் மேக்கப் திங்ஸ் அது இதெல்லாம் இருந்ததா. ஸோ ஐ குடன்ட், எனக்கு முடியவே இல்லை சுத்தமாக. ஷாப்பிங் எல்லாம் முடிச்சு, ஷாப்பிங்கன்னா ஒன்றும் வாங்கலாம் இல்லை, அப்படியெல்லாம் முடிச்சுட்டு பஸ்ஸில் ஏறிட்டோம். டியூப்ல இல்லை, இப்போ பஸ்ஸில் போக போகிறோம். இப்போ நான் ஊர் சுற்றி போக முடியும். இந்த ஆக்ஸ்ஃபோர்ட் ஸ்ட்ரீட்டோட அழகே அந்த ஒரு டேர்னிங் இருக்குது. அதில் அந்த பில்டிங் அப்படியே அழகாக அப்படி டேர்ன் ஆகி வரும். அதுதான் அதோட என்ன சொல்கிறது, அந்த லேண்ட்மார்க்குன்னு சொல்வேன் நான். எனக்கு அந்த இடம் ரொம்ப பிடிக்கும். ரொம்ப பியூட்டிஃபுல் பிளேஸ்.
ஸோ இதுதான் மூவிலெலாம் வர்ற இந்த பிக்கடிலி சர்க்கஸில் உள்ள அந்த ஒரு பெரிய ஸ்க்ரீன். இந்த ஸ்க்ரீன் எல்லா மூவிலையும் வரும். ஸோ லண்டன்னாலே இந்த ஒரு ஜங்ஷன் கண்டிப்பாக வரும். ஸோ இதுதான் அது. ஸோ எங்களோட ஒரு குட்டி அவுட்டிங் வீடியோ தான் பார்த்துருப்பீங்க. ஸோ ஹோப்ஃபுல்லி யூ லைக் இட். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன் ப்ளீஸ். ஓகே, ஸோ எனக்கு நிறைய வீடியோ எடுக்க முடியல. எடுத்த வீடியோலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஹோப்ஃபுல்லி. ஸோ hope you have a good day. Bye bye.